ஈஸ்வரி, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் பத்தாது, சீக்கிரமா நீயும் சமைக்க கத்துக்க. பசிக்குதுமா, சீக்கிரம் ரெடி பண்ணு. இருடி, சமைச்சிட்டு தானே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சங்கரி. ஹாய் மாமா. அத்தை வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா, அப்பா, கனகவள்ளி அத்தையும் ராஜதர மாமாவும் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க மாமா, வந்து உட்காருங்க. படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. மச்சான், கனகவள்ளி, மச்சான் வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க நல்லா மச்சான்? இருக்கேன் நீ. நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. முதல்ல என்ன உட்காருங்க. நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு வந்து நிக்கிறீங்க? உட்காருங்கண்ணே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. சரி, என்ன சாப்பிடுறீங்க? நாங்க என்ன விருந்தாளியா? உங்களோட சம்மந்தி. சொல்லுமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க வந்த விஷயம் அப்புறம் இருக்கட்டும். என்னம்மா பில்கேட்ஸ், உன் பிசினஸ் எப்படி இருக்கு? சூப்பரா போகுது அத்தை. சரி, அத்தைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு. அத்தை, ஏற்கனவே நீங்க எனக்கு ஒரு 10 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. இப்ப ரீசார்ஜ் பண்ணா மொத்தம் 110 ரூபாய் தரணும். அத்தைக்கிட்டே கணக்கு போட்டு காசு கேக்குற. இங்க பாருங்க, பிசினஸ் வேற, சொந்தம் வேற. பொழிச்சுக்க முடியாமா? அத்தை, என்ன பத்தி நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? வந்ததுல இருந்து அவகிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம், நானே சொல்றேன். நான் பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டேன். அப்படி அடி செல்லம், நீ தானே ஜெயிச்சிருப்ப. என்ன, இந்த அத்தை சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் அத்தை. இப்ப நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லிடுறேனே. சொல்லு. ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயம்தான். தங்கதுரைக்கும் திலகாவுக்கும் நிச்சய தேதி குறிக்க ஐயரை வர சொல்லிருக்கோம். நீங்க அவசியம் வரணும். மச்சான், நீ அண்ணன் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும். அவசியம் வந்துடுறோம். அனி, முதல்ல சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் போய் சமையல் வேலையை பார்க்க. உட்காருங்க. உங்க பாசம் எனக்கு புரியுது அண்ணி. சாப்பாடா இப்ப பெருசு. நீங்க கண்டிப்பா நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிற அன்னைக்கு வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா நான் அண்ணன் கூட்டிட்டு வரேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் மச்சான். சொல்லுங்க மச்சான். அண்ணே, அது அவர் என்ன சொல்றது, நானே சொல்றேனே. சொல்லு. தங்கதுரைக்கும் திலகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படியே வேல்முருகனுக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை மருமகளா எடுத்துக்க விரும்புறேன். தங்கதுரைக்கும் திலகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படியே வேல்முருகனுக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை மருமகளா எடுத்துக்க விரும்புறேன். ஏன் தாய், நீ வந்து பொண்ணு கேட்டா நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்து எங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன பெருமை வேணும்? நீங்க சொல்றதை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வந்த விஷயம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. மச்சான், தங்கச்சியை கூட்டிட்டு கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும், சரியா? நல்லது கண்ணி. அப்ப நாங்க கிளம்புறோம். வரோண்ணே. வாமா. என்னங்க நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சாப்பிடாம கிளம்புறீங்களே? என்னம்மா நீ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தமாக போறோம். நமக்குள்ள இதுக்கு சம்பிரதாயம். ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடணும். டேய் செல்லம், வந்துடுறா. சரி மாமா. கண்டிப்பா வந்துடணும். வரேன்டா. வர மச்சான். டேய் வந்துடுறா. சரிங்க மாமா. அண்ணக்குடி, கண்டிப்பா நீ மச்சான வந்துடணுமா? எதிர்பார்ப்பேன். மச்சான் வந்துரு மச்சான். அண்ணி, எதுவும் சாக்கு சொல்லாம வந்துடணும். நான் உங்க எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துடணும். சும்மா காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. வரமா வரேன். வரோம். வந்துருங்க. வரேன்னு.